பாத்துக்க. இரு என்ன நீ தானே போடுற டாஸ்க்கு? ஆமா நான் போடுறேன் இப்போ டாஸ்க். ஹெட்டுடா. ஹெட்டு டக்குன்னு எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு அப்புறம் என்ன எடுக்கக்கூடாதுடா. இப்போ வந்து என்ன டாஸ்க்குனா இல்லை நான் தானே ஹெட்டு கேட்டேன். அப்போ நான் தானே உனக்கு நீ என்ன கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லை அப்படி இரு. சரி இப்போ என்ன நினச்சிக்கோ, உனக்கு நான் டாஸ்க் இப்போ தரேன். என்னன்னா என்ன பண்ணுற, அப்பாவுக்கு வந்து ஜோசியம் பார்க்கணும். என்ன பார்க்க? ஆமாம் அப்பாவுக்கு தான். ஒரு பெரிய இருவாரு பார்த்துக்கு. உங்கள் அப்பா வெறியானா அவனாவா? சோசியம் பேர் சொல்லி பார்க்கலாமாக்கா? பேருக்கு பார்க்கலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். கயிறே வேணாம், பேரு பேர் சொல்லி பார்க்கணும். ஒரு பார்க்கணும். தள்ளி உட்காரு. அங்கே தள்ளி உட்காரா. தள்ளி உட்காரா. ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன் உங்க சீட் அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் சொல்லு. அப்பாவுக்கு பார்க்கணும். அப்பாவுக்கு செல்லப்பா பேர் சொல்றா. ஸ்டாலின். ஸ்டாலின். இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. வயசு அப்பாவுக்கு 62 63மா? 55 உங்க அப்பா வயசா? 55 வயசு இருக்குல்ல. ஏன்னா இது வாலிப வயசு. போடுங்க பாட்டி, நீ போடு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. என்னங்க? அப்பாவுக்கு பூரியமான சொத்து இருக்கா? பூரியமான சொத்தா? எக்கச்சக்கமா. கரெக்டா கேட்டுட்டா. தாத்தாவோட சொத்து, அப்பாவோட சொத்து, இந்த மாதிரி எதுவும் இருக்கா? அப்பாவுக்கு மட்டும் இருக்கா இல்ல அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா, இப்போ உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பான்னா அண்ணன் தம்பி அப்பாவுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கா இல்ல அப்பாவுக்கு மட்டும் இருக்கா? எல்லாரும் சேர்ந்து இருக்கு. ஆக டாடி அப்பாவுக்கு கோளாறு கொடுத்துருக்காங்க. கோளாறு யாரு? வேற யாரு? நான் தான். சொல்றது கவனமா கேளுங்க. ஒரு அறுத்து போன மங்க, ஒரு மங்களேக்காரி, ஒரு வீசாக்காரி, 3 பேரு அப்பாவுக்கு கோளாறு மாதிரி காட்டுது. ஆஸ்பத்திரி செலவு, கோயில் செலவெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்பாவுக்கு வேற மாதிரி கோபப்படக்கூடாது. ஒரு பைத்தியம் முடிச்சு போறது மாதிரி இல்ல, அவர் முடியாம வீட்லயே படுக்கிறது மாதிரி இல்ல, ஆஸ்பத்திரி செலவுல கொஞ்சம் நாடுறது மாதிரி, இந்த மாதிரி கோளாறு கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கு. ஒரு பதவியில இருக்காரு. பதவியில இருந்தாலும் அவரை கீழே விழுத்தாட்டுறது மாதிரி கோளாறு கொடுத்துருக்காங்க விட்ட. அப்பா பதவியில இருந்து நல்லா மேல்மையா வரணும்னு நீ ஆசைப்படுறா. பதவியை விட்டு இறங்கி அவர் கீழே முடியாம விழுகிறது மாதிரி கொண்டு வந்து காட்டுது. டென்ஷன் கொடுக்காதடா. நீ கொடுக்கிற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. அது வந்து இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம எவ்வளவோ தர்மம் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு நல்லது தான் நடக்கும். இன்னைக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு மனசு வேதனை தான் இருக்கு. ஆனா அவர் 7 சமுத்திரத்தை தான் தாண்டி இருக்காரு, இன்னும் வாக்கியா தாண்டல. இந்த வாய்க்காலுக்குள்ளதான் 3 மாசத்துக்கு அப்பாவுக்கு சரியில்லாம இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்பாவுக்கு சரியாகுமா இல்ல மீண்டும் அப்பாவுக்கு தொந்தரவுல கொண்டு விடுமா? அப்பா காலடி மண் எடுத்து செஞ்சிருக்காங்க. ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான், எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் அப்படின்னா அப்பாவுக்கு புடிமணி எடுத்து செஞ்சிருக்காங்க. தேவையில்லாதவங்க தான் செஞ்சிருக்கணும். புரியுதா? அப்பா இல்ல புரியல. அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல இடத்துல உட்காரணும், நம்ம அப்பா ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற வாசம்தான். அந்த நல்ல நிலையில வரக்கூடாதுன்னு அவரை இறக்கணும்னு சில கூட்டங்க பண்ணியிருக்கு. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அது இருக்கக்கூடாது. சொத்துனால பாதிச்சிருக்கும். சொத்து பிரச்சனையில தான் கொண்டு வந்து விடுது. அதே இருக்கக்கூடாது. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அப்பாவுக்கு எதுவுமே பாதிக்க கூடாது, நல்லா இருக்கணும். அப்பா ஒரு தொழிலை நாடி உட்கார போறாங்க, அந்த தொழில நல்லபடியா உட்காரலாமா? ரொம்ப நன்றி.
சமயபுரத்தால வேண்டி ஒரு பூ சொல்லு, உனக்கு பிடிச்ச பூ சொல்லு. தாமரம். ஓகே. தாமரம். அது மார்ஸா இருந்தாலும் சரி, புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும். முதல்லயே அப்பா அந்த பதவியில் உட்காந்துருக்காங்களா, இப்போ தான் முதல் உட்காடுறாங்களா? நிறைய ரொம்ப நாளாக இருக்கு. ஆனால் அவ்வளவுக்காக இல்லை. இப்போ உட்கார்றது தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்றது மாதிரி இருக்கு. கட்சியில் உட்காரணுன்னு கேட்குறியா? என்னங்க? அப்பாவுக்கு நிறைய எதிரிகளாக இருக்காங்க. அப்பா வழியில தான் அப்பாவுக்கு அதில் உட்கார விடாத அளவுக்கு ஒரு கோளாறு மாதிரி இருக்குது. அது இருக்கக்கூடாது. சத்திய சோதனை. தாமரைப்பூ. தாமரைப்பூ வந்து தெய்வத்துக்கு பட்டது. கொஞ்சம் கோளாறு மாதிரி தான் காட்டுது சாமி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்பா கீழே விழுந்துட்டாருன்னா எனக்கு ஒரு வெற்றிக்கு காலம் நிறுத்த முடியுமா? எனக்கு தெரியாது, இப்போதான் நீங்க சொல்லி எனக்கு தெரியும். சமயபுரத்தால வேண்டி ஒரு பாத சனின்றக்கூடிய ஒரு வேர் இருக்கு. அந்த வேர் அம்மா ஒதுக்கித்தாரு. எங்கள் அப்பாவுக்கு உயிருக்கு எதுவும் சேதம் வரக்கூடாது. எங்கள் அப்பா தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. எங்கள் அப்பா நல்ல அது மாதிரி வேணாக்கா. அது சரி, அது வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு என்ன கோயில்? என்னைய கொஞ்சம் பேச விடு சாமி. சொல்ல வந்தேன்ப்பா, இருப்பா எனக்கு பேச விடப்பா. உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன கோயில் இருக்கு? விநாயகர் கோயில் இருக்குல்ல. நல்லா தெளிவா இருக்கியா? நல்லா பேசணும் என்கிட்ட. விநாயகர் கோயில் இருக்குல்ல. கேட்கறதுலாம் பயந்து மிரண்டு போய் பயப்படக்கூடாது. சூடத்தை ஏற்றி ஒரு செதற்காய். எங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. எங்கள் அப்பா நல்லபடியாக உட்காரணும் வேலையில். எந்த பிரச்சனையும் எங்கள் அப்பாவுக்கு வரக்கூடாது. யார் எந்த இடைஞ்சல் கொடுத்தாலும் எங்கள் அப்பாவை தொடக்கூடாது அப்படின்னு முனீஸ்வரனுக்கு உடச்சிருக்கோம். செதற்காய் அதனாலும் தெரியுமா தெரியாதா? காய் தெரியாது, தேங்காய் தெரியாம இருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சுதாரிப்பா இருக்காங்க. இப்ப அடுத்த வருஷத்துல எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா? அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்தா கொஞ்சம் ஒதுங்கி தான் நடக்கணும் சாமி. யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது. வெள்ளை பேப்பர் கையெழுத்து போடப்பா. கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போடக்கூடாது. ஆனா பங்காளி சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க பாருங்க, எல்லாம் சதி கூட்டமா காட்டுது. இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சியை ரெண்டா உடைச்சிட வேண்டியதான். இல்ல இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. அந்த வேலையில அவர் நீடிச்சு இருக்க முடியுமா என்னன்னு அந்த மாதிரி பார்க்க முடியுங்களா? வேலையில வந்து நம்ம நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவருக்கு. இருக்கட்டும் சாமி. பிரச்சனை ஒரு வேலையில இருந்தாலே வரத்தான் செய்யும். நம்ம நல்லது செஞ்சாலுமே ஒரு கெட்டது வரத்தான் செய்யும். எல்லாமே சமாளிக்கணும். நம்ம சமாளிச்சாதான் அதுல உட்கார முடியும். ஒரு பதவியில உட்காரோம், ஒரு வேலையில உட்காரோம்னா நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். எல்லாம் சமாளிக்கணும். புரியுங்களா? பயப்பட வேண்டாம். ஐயா முனியாண்டவர்கிட்ட போய் நான் சொன்னதை செய்யுங்க. ஐயாவுக்கு ஒன்றும் பாதிக்காது. அப்பா நல்லபடியா ஆயிடுவாரு. எந்த குறையும் வராது. நல்லா சுதாரிப்பா இரு. மங்கு பிடிச்சாப்புல இருக்காத. மங்கு பிடிச்சாப்புல இருக்காத. சரியாயிரும். எவ்வளோ பாட்டி? அவ்வளோண்ணா. 50 ரூபா இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.